ஸ்ரீ ஸ்ரீ ह्रीं श्रीं भुवनेश्वर्यै स्वाहा। ॐ श्रीं ह्रीं श्रीं भुवनेश्वर्यै स्वाहा। ॐ श्रीं ह्रीं श्रीं भुवनेश्वर्यै स्वाहा। ॐ श्रीं ह्रीं श्रीं भुवनेश्वर्यै स्वाहा। क्लीं ॐ माधकी फट् स्वाहा। ॐ ह्रीं क्लीं ॐ माधकी फट् स्वाहा। ॐ ह्रीं क्लीं ॐ माधकी फट् स्वाहा। ॐ ह्रीं क्लीं ॐ आयतु सर्वाण्यतु जयतु जयतु मान्यतु सर्वगदातु गौरीर्मातु पाराग्यमातु कमलप्रातु सरस्वती कमलातु मायातु मादकातु अपरातु मदातु काकमुतु शिवाय नमः। कंडेनमातु कुंडलेनमातु वैद्यनातु क्रियायनमातु प्रियनातु ऐन्द्रयनमातु मधुमत्रातु गिरिजातु भगातु अंबिकाय नमः। तारायनमातु पद्मावतिं पद्मनाभ स्वगवध्रातु अभद्रातु ललितातु दावत्रातु कुमारतु दिगायतु साम्बये नमः। रोमत्यातु मैत्रातु त्रिनेत्रातु विश्वरूपातु आर्यातु भटातु प्रियंगातु प्रयतरतु सुंदरातु अतलाय नमः। सूक्ष्माय नमः। गणपरातु गवातु सर्वातु नरप्रातु महारत्नातु मगाविद्यं गगातु स्वागातु मनन्मतु त्रिकालातु त्रिलोकपालिन मातु मुत्मदातु त्रिसंख्यां त्रिपुरान्तिकं त्रिदक्षं प्रभयातु ध्रुकातं पराम्यतु नैलकमात्रं ब्रह्मपुष्करातु अत्रिसुदाय नमः। घोडातु त्रिवरातु त्रिरात्रं त्रिरातु निर्गणातु नत्तायतु निर्विकल्पं निरञ्जनतु ज्ञानिनाथं मालिनाथं तर्षाथं कलियोगव देवराथं कामाक्षनाथं कामिनाथं कान्ताथं कामदाथं कालघनाथं जगज्ञानं गणजाथं वराञ्जाथं प्रभायनाथं मदनसुन्दराथं वागीश्वराथं विशालाक्षाथं मङ्गलाथं काल्याय नमः। मगेशनाथं चण्डीनाथं भैरवनाथं भुवनेश्वरनाथं इन्द्रायनाथं कानन्देवारवरथं सत्यज्ञानाथं धमाभगाथं मगेन्द्रप्रियङ्गनाथं मगात्रिपरसुन्दराथं शिवं दुर्गा परमेश्वरेण नमः। शिवं दुर्गा अष्टोत्तरनामानि सम्पूर्ण नानाविध परिमल पुष्पं मन्त्र समर्पयामि। கர்வம் நம்மளுடைய கர்வம் கீழே அடங்கணும். நம்முடைய அகங்காரமாகப்பட்டது சின்ன வேலை செஞ்சா கூட நான் செஞ்சேன், நான் தான் அந்த கர்வம் நமக்குள்ள இருக்கும். அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு ஜெகதாதிரி என்ன பண்ற, நான் உங்களை காப்பாற்றுகிறேன், மகிஷாசுரனை அழிப்பதற்காக நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெகதாதிரி காட்சி கொடுக்குறார். சாதாரணமாக நமக்கு என்னன்னா ஒரு ஆளை பார்த்த உடனே இவா இது செய்வா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். சில பேரை பார்த்த உடனே இவா போய் இது செய்வாளா அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு தோணும். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் சாதாரணமாக இப்படி வந்து நிற்கிறாளே, இவ போய் அப்பேற்பட்ட மகிஷாசுரனா சமாதானம் பண்ணுவாளா, எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் அது தோன்றது. அப்போ உடனே என்ன பண்றா, நான் யாருன்ற சொரூபத்தை பாருங்கன்னு சொல்லி விஸ்வரூபியாக காட்சி கொடுக்கிறார். 18 கரங்கள் 18 தேவதைகளாக 18 கரத்தோட 18 தேவதையாக 18 ஆபரணங்கள், அதாவது ஆயுதங்கள் ஆவரணங்கள், அந்த மாதிரி விஸ்வரூபியா அவ தரிசனம் கொடுக்கும்போது யாருக்கும் எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு கரமும் ஒரு தேவதையாக வந்து நிற்காங்க. நான் சாதாரணமா இல்லை, என்ன சாதாரணமா நினைச்சுட்டீங்க, என்னுடைய பரிவாரத்தை பாரு அப்படின்னு சொல்லி அந்த பரிவார தேவதை, அவளுடைய தேவதை அந்த 18 கரங்கள், அதாவது இது வந்து நம்ம தசமகா வித்யா, அந்த 10 தேவதைகள்
நவச்சண்டி அஷ்டச்சண்டி இப்படி சொல்லி பண்றது. அந்த நவச்சண்டி அஷ்டச்சண்டி, நவச்சண்டியில ஒண்ணு தேவியானதுனால அஷ்டச்சண்டியா. அப்ப 18 கரங்களுக்கு 18 தேவதையா வந்து நிற்கிறார். இதை பார்த்த தேவதைகளுக்கெல்லாம் அம்மா ஜெய ஜெயம்மா, நல்ல மகாசக்திக்கு ஜெய ஜெய, மகாசக்திக்கு மகாசக்திக்கு, ஜெகதாத்ரி மாதா की, जगदात्री माता की, जगदात्री माता की। या देवी सर्वभूतेषु सृष्टिरूपेण संस्थिता, नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु महाशक्ति रूपेण संस्थिता, नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु सर्वशक्ति रूपेण संस्थिता, नमस्ते 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 नमो नमः। இப்படியாக தேவர்கள் எல்லாம் தேவிய போற்றி பாடுறாங்க. ஆஹா அற்புதமான காட்சி. என்னடா சின்னதா பார்த்தோம், 16 வயசு பொண்ணு மாதிரி பார்த்தோம். இப்ப பார்த்தா விஸ்வரூபியா வந்து காட்சி தரா. விஸ்வரூபியாக இருந்து உங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், அதாவது உங்களோட நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் இந்த வாக்கு கொடுத்துட்டு நான் சமாதானம் பண்ண. அதுக்கப்புறம் தான் அவன் துர்கை என்ற பெயர்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் சின்னவளாக இவ்வளோ விஸ்வரூபம் வேண்டாம், இதுவே போதும் அந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு சின்ன ரூபத்தில் புறப்படுறான். ஸ்ரீ